ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம யூதா ஜனங்கள் கூடார பண்டிகை ஆசரிக்கிற பைபிள் ஸ்டடியை பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் நெகேமியா 8ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கு. யூதா ஜனங்கள் நெகேமியா தலைமையில அவ்வளவு எதிர்ப்புகள் மத்தியிலையும் கர்த்தர் மேல நம்பிக்கையை வைத்து தளராம வெறும் 52 நாட்கள்லயே அலக்கத்தை முழுசா கட்டி முடித்துட்டாங்க. இதுக்கப்புறமா ஜனங்கள் எல்லாரும் ஒரு மனமா கூடி எஸ்ரா கிட்ட வந்து நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வந்து அதை வாசிக்க சொல்றாங்க. அப்படியே 7ஆம் மாதம் 1ஆம் தேதியில எஸ்ரா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வந்து எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி மரத்தால செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல நின்று காலையில இருந்து மதியானம் வரைக்கும் நியாயப்பிரமாண புஸ்தகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் வாசிக்கிறார். ஜனங்களும் அவர் வாசிக்கிறதுக்கு கவனமா செவி கொடுக்கறாங்க. லேவியர்கள் நியாயப்பிரமாண புஸ்தகத்துல எழுதி இருக்கிற எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு விளக்கி சொல்றாங்க. ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட உடனே அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே எஸ்ராவும் நெகேமியாவும் லேவியர்களும் ஜனங்களை பார்த்து, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். இந்த நாள்ல நீங்க துக்கப்படவும் அளவும் வேண்டாம். நீங்க போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவங்களுக்கு பங்குகளை அனுப்புங்க. இந்த நாள் ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள்னு சொல்றாங்க. ஜனங்களும் அப்படியே புசித்து குடித்து ஏழையான ஜனங்களுக்கு அவங்களோட சாப்பாட்டை பகிர்ந்தளித்து சந்தோஷமா இருக்கிறாங்க. அடுத்த நாள்ல ஜனங்களோட வம்ச தலைவர்களும் ஆசாரியர்களும் லேவியர்களும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்றதுக்காக திரும்பவும் எஸ்ரா கிட்ட வராங்க. அப்போ நியாயப்பிரமாண புஸ்தகத்துல 7ஆம் மாதத்தின் பண்டிகையில ஜனங்கள் கூடாரங்கள்ல குடியிருக்கணும்னு எழுதி இருக்கிறத பாக்குறாங்க. உடனே அவங்க எல்லாரும் நியாயப்பிரமாண புஸ்தகத்துல எழுதி இருக்கிற மாதிரியே மலைகளுக்கு போய் ஒலிவ கிளைகளையும் காட்டு ஒலிவ கிளைகளையும் மிருது செடிகளின் கிளைகளையும் பேரீச்சை மட்டைகளையும் அடர்ந்த மர கிளைகளையும் கொண்டு வந்து எல்லாரும் அவங்களோட வீடுகள் மேலேயும் முற்றங்களிலேயும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலேயும் வீதிகளிலெல்லாம் கூடாரங்களை போட்டு கூடாரத்துல குடியிருந்தாங்க. இப்படி யோசுவாவோட நாட்கள்ல இருந்து அந்த நாள் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் கூடார பண்டிகையை ஆசரிக்காம இப்போ அதை செய்ததால ஜனங்களுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் உண்டா இருந்தது. ஜனங்கள் 7 நாள் கூடார பண்டிகையை ஆசரிக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஓய்வு நாள் பரிசுத்தமா ஆசரிக்கப்படாததால நெகேமியா ஜனங்களை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வலியுறுத்துறார். அதோட அந்நிய ஜனங்களையும் அவங்களோட சம்பந்தம் கலக்காதபடி அவங்களையும் துரத்தி விடுறார். இதுக்கப்புறமா நெகேமியா அர்த்தசஷ்ட ராஜாவுக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே அவர் பெர்ஷியா நாட்டுக்கு திரும்ப போறார். அவர் யூதாவில இல்லாத அந்த நாட்கள்ல தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்கிறதுக்காக நியமிக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசிப் யூதர்களோட எதிரியான தொபியாவோட சம்பந்தம் கலந்து கர்த்தருடைய ஆலயத்திலேயே காணிக்கைகள் வைக்கப்பட்டிருந்த இடத்துல தொபியாவுக்காக ஒரு பெரிய அறையை ஆயத்தம் பண்ணியிருந்தார். நெகேமியா அர்த்தசஷ்ட ராஜா கிட்ட திரும்பவும் உத்தரவு வாங்கி எருசலேமுக்கு வந்து பார்த்தப்போ தொபியாவுக்கு தேவனுடைய ஆலய பிரகாரங்கள்ல ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதால அவர் கோபம் அடைந்து தொபியாவின் வீட்டு தட்டுமுட்டுகள் எல்லாம் அந்த அறையில இருந்து வெளியேறிந்து தொபியாவையும் அங்கிருந்து துரத்தி விட்டு ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். இப்படி நெகேமியா ஜனங்களை நல்வழிப்படுத்தி நிறைய சீர்திருத்தங்களை செய்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.